ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நார்மல் கப்பில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு துவரம்பருப்பு, அதே கப்பில் கடலைப்பருப்பு ரெண்டும் சேம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? ஒரு பவுலில் உப்பு போட்டுட்டு அதை ஒரு 1 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். அதுவே நல்லா ஊறிடும். 1 hour ஊற வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. ஏதாச்சும் தூசி இது இருக்கும், மணல் மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு சின்ன வெங்காயம் நல்லா புதுசாக சோப் பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிப்போம்ல, அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்காக நல்லா புதுசாக சோப் பண்ணி எடுத்துருங்க. அதனால தான் நான் சோப்பரில் போட்டு நல்லா சோப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு சோப் பண்ணியிருக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் இருங்க. நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த இருக்கிற எல்லா பருப்பையும் ஒரே தடவையே போடுங்க. கொஞ்சம் பருப்பு தான் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு பருப்பு, 2 வரமிளகா, ஒரு காஞ்ச வரமிளகா, 2 வரமிளகா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டையும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த பதத்துக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் கொஞ்சோண்டு மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சி எடுக்கும் போதும் அதில் லைட்டாக கலந்துக்கலாம். தண்ணி பதமே இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி அரைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடணும். அதுலேயே லைட்டாக உப்பு போட்டுருங்க. அப்போ தான் உருண்டையில் லைட்டாக உப்பு பிடிக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ பொடிசாக சோப் பண்ணிக்க பார்த்தீங்களா? அது மாதிரி நல்லா பொடிசாக சோப் பண்ணி அதில் போட்டுருங்க. ஒரு சில பேர் தேங்காயும் திருவி போடுவாங்க. தேங்காய் எனக்கு பிடிக்காது, அதனால் இப்படி பண்ணிட்டு நல்லா இப்படி உருண்டை குட்டி குட்டி உருண்டையாக. பெரிய உருண்டைனா ரொம்ப இதாகிடும், தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக ஊற வச்சு அது உரமாக எடுத்து வச்சிடலாம். புளி ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருங்க. அது உரமாக வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், சோம்பு லைட்டாக போட்டு ஒரு 2-3 கருவேப்பிலையும் பிச்சு போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம், சோம்பு, கடுகு 3 நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுன்னே ரிமைனிங் வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக சூப் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் அப்படியே முழுசாக போட்டாலும் பரவாயில்ல. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இதில் ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு தக்காளிலேருந்து 1.5 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு 1 minute நல்லா வதக்கினா போதும். நல்லா வதங்கிடும், மேஷ் ஆயிரும். நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி 3 ஒவ்வொரு டீஸ்பூன். மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தப்புறம் 1 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து அதை கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, சீரகம் அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இதில் இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி விட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு நல்லா ஆயிலும் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஓரசத்துலலாம் பார்த்திங்களா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுமாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்து இப்போ கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைங்களை போட்டுருங்க.
ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வேகட்டும். அப்புறம் லைட்டாக அந்த உருண்டையை உடச்சி விடாமல் நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு லைட்டாக மூடி கூட போட்டுங்க. மூடி போட்டு நல்லா வெந்துடும். 2 to 3 மினிட்ஸ் போட்டாலே நல்லா உருண்டையும் நல்லா வெந்துடும். நல்லா பாயில் ஆனதும் நல்லா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது நல்லா சுண்டிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.